ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறாரு சார். அப்போ வந்து இந்த அஷ்டமத்து சனி, 7.5 சனி, எவ்வளோ சனிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அதோட முடிஞ்சு போயிடுமா? இல்லை அது அவர் எந்த ராசிக்கு போகிறாரோ அந்த ராசிக்கு அது வருமா? இல்லை ஒரே நேரத்தில் நிறைய ராசியில் சொல்கிறாங்க. இதில் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வீட்டுக்கு குரு அப்படின்னா தான் இருக்கும் இடக்கும் விட பார்க்கும் இடம் பலம் ஜாஸ்தி. அந்த ஒரு வீட்டினுடைய பலன் தான் தருவார், ஒரு வருஷத்தினுடைய பலன் தான் தருவார். ஆனால் சனீஸ்வரர் அப்படி இல்லை. உங்கள் ராசிக்கு முன்னாடி வீட்டுக்கு 2.5 வருஷம், உங்கள் வீட்டுக்கு 2.5 வருஷம், பின்னாடி வீட்டுக்கு 2.5 வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கும்பத்தில் இருந்தார் இல்லைங்களா, மகரத்தில் 2.5 வருஷம், கும்பத்தில் 2.5 வருஷம், மீனத்தில் 2.5 வருஷம், இந்த 3 ராசிக்குமே பலன் கொடுப்பார். ஓகே. இப்போ அவர் வந்து மாறுறாரு இல்லைங்களா, இப்போ கும்பம், மீனம், அதே மாதிரி மேஷம், சரிங்க, இவங்களுக்கு அந்த மாதிரி 3 வீட்டுக்கு அந்த பார்வைகள் கிடைக்கும், அந்த பலன்கள் கிடைக்கும். அதுதான் 7.5 சனி அப்படிங்கிறதுனால அந்த சனீஸ்வரரை பார்த்து நம்ம பயப்படுறோம். இப்போ முன்னாடிலாம் பஞ்சாங்கம் பார்த்து நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சார் நான் தான் சார் கரெக்டு வாக்கிய பஞ்சாங்கம், சார் உடனே நான் தான் சார் கரெக்டு திருக்கணித பஞ்சாங்கம், இதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் கையில் ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்துருக்கோம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு பஞ்சாங்கம் நீங்கள் கையிலே வச்சுன்னுக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த நிகழ்ச்சி தந்தி டிவியில் இந்த நிகழ்ச்சி தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். தெரியுங்களா? வாட்ச் கட்டிருக்கீங்களா? கட்டிருக்கீங்களா? அந்த நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கெல்லாம் காட்டுங்க. அந்த வாட்ச் தான் பஞ்சாங்கம். நீங்கள் நினச்சிடுறீங்க வெறும் நேரத்தை மட்டும் காட்டுது. திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம், இந்த 5ஐயும் சொல்லுது. அது 12 மணி 1 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இரவு நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, உங்கள் வாட்ச் தூங்காது. 5 அங்கங்களை சேர்ந்தது வாட்ச். 12 அடிச்சு 1 நிமிஷம் ஆனவுடனே என்ன கிழமை என்ன தேதி மாறிடும். சூரியனது சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது, சூரியனது பயணத்தை 24 மணி நேரம் கணிக்கக்கூடியது. மறுநாள் 12:01 அடித்த உடனே இப்போ கூட என்ன கேள்வி கேட்டாங்க, 6 மணிக்கு சூரிய உதயம் சார், அது வாக்கிய பஞ்சாங்கம். 12 மணி 1 நிமிஷம் சார், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தை பேசுகிற அத்தனை ஜோதிடர்களுமே இந்த வாட்சை கட்டிக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு. அவங்க வீட்டுக்கு டைம் பார்க்குறதும், அவங்க வீட்டுக்கு கடிகாரம் வச்சுருக்கிறதும் திருக்கணிதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாங்கம் பார்க்குறது மாத்திரம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது நான் உங்ககிட்ட இது வந்து இது பண்ணுற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆனால் வந்து லைனில் வந்து காலர் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வெள்ளச்சாமி தூத்துக்குடியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வெள்ளச்சாமி, யாருக்காக பேச போகிறீங்க? வெள்ளச்சாமி லைனில் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். வெள்ளச்சாமி, ஓகே. லைன்ல இல்லன்னு நினைக்க கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு லைன்ல வந்து பஞ்சாங்கம் வேலை செய்யுது இருக்கலாம் சார். இப்போ உங்களுக்கு அந்த பஞ்சாங்கம் தான் வேலை செய்ய போகுது சார். இப்போ இந்த பஞ்சாங்கம்னு சொல்லியிருக்கீங்க, திருக்கணித பஞ்சாங்கத்துக்காக இன்னைக்கு வந்து நம்ம வந்து சனி பயிற்சி பார்க்குறோம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்துக்காக அப்போ ஒரு தடவை வந்து சனி பயிற்சி வரும் அப்படிங்கிற வச்சுருக்கோம். அதுக்கு நீங்கள் ஜாதகம் சொல்ல போகிறீங்க. ஆமாங்க. இப்போ அடுத்த வருஷம் இப்போ பஞ்சாங்கப்படி இப்போ நம்ம பஞ்சாங்க திருக்கணித பிரகாரம் நம்ம இப்போ பலன் சொல்கிறோம், அது நடக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வந்து தவறி போயிருக்காங்க. அதை பார்க்கும்போது நெஞ்சு பதைக்குது. நீங்கள்லாம் ஏன் சார் ஜோதிடர்கள் முதல்ல சொல்லன்னு கேட்பீங்க. ஆனால் தயவு செஞ்சு தந்தி டிவி பாருங்கள். தந்தி டிவியில் 2025 புத்தாண்டு பலன்களில் படித்து நம்ம சொல்லியிருக்கோம். 5 கிரகங்கள் ஒன்றா சேருது, இரவு பயணம் வேண்டாம், நீரினால் நெருப்பினால், இதெல்லாம் அந்த தயவு செஞ்சு கிளிப்பிங்கை எடுத்து பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பொதுவான சொல்லியாச்சு, நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி சனி பெயர்ச்சிக்கும் சொல்லியிருக்கோம், தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு இப்படி வரும், கிரகங்கள் வந்து சேருறதுங்கிறது வந்து ஒரு அது மட்டும் இல்லை. சனி பெயர்ச்சி எப்பவுமே ஒரு கிரகம் தான் மாறும். இந்த வாட்டி 5 கிரகங்களோட குருவோட வீட்டுக்கு போகிறார். செவ்வாயோட பார்வை கிடைக்குது. சனியும் செவ்வாயும் பார்க்க போகிறாங்க. செவ்வாய் நீச்சப்பட போகிறார். 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கடகத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார். செவ்வாய் நீச்சப்பட போகிறார். அப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் இருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். விஜயா விழுப்புரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. விஜயா, யாருக்காக பேச போறீங்கம்மா? ஹலோ, வணக்கங்க. நான் என் பையனுக்காக கேட்குறேன். சொல்லுங்க மேம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க. 31/1/2022
ம் 2005. 2005ஆம்மா? ஆமாம் சார். எத்தனை மணிக்குமா? சாயந்தரம் 6:43 சார். வெரி குட், சூப்பர். இப்போ எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? விழுப்புரம் சார். வெரி குட். விழுப்புரம் டவுனா வெளியே இருக்கீங்களா? வெளியில சார். எப்படி சமாளிக்கிறீங்க இவனை? நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன், முன்கோபி, டென்ஷன் பார்ட்டி. இவனது ஜாதகத்தில் இவனுக்கு இப்போ ராகு திசை நடந்துருக்கு. கூட்டாளிகள் பார்க்கணும். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் போனால் நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், உத்தியோகம் உயர்வு வரும். இவனை தயவு செஞ்சு கூட்டிக்கிட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை கோவிலுக்கு ராகு காலத்தில் போயிட்டு இவனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுங்க. இவன் வரமாட்டான், நீங்கள் போய் போட்டு வாங்க. அவன் துணியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போய் போட்டு வாங்க. அது போட 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 கல்வியில் கவனம், வேலையில் கவனம், நட்பினால் உள்ள பிரச்சனைகள் தீரும். ஊர் விட்டு ஊர் மாறுவான். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி விஜய். அடுத்ததாக குமாரி தாம்பரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. குமாரி, யாருக்காக பேச போறீங்கம்மா? வணக்கம் சார். வணக்கம். என் பையனுக்காக பார்க்கணும். சொல்லுங்க. 27/2/2001 நைட்டு 11:35. பையனுக்காக பார்க்கணும். எங்கே இருக்கீங்க? நான் தாம்பரத்தில் இருக்கேன். வெரி குட். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. கரெக்டா? ஆமாம். எப்படியும் நீங்கள் உங்கள் பேரில் அவனுக்கு ரொம்ப அன்பு பாசம் இருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல? இல்லை, அவனை எப்படியோ படிக்க வச்சு எப்படியோ போராட்டம் பண்ணி ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி அப்படியே அழுது கொண்டு வந்தீங்களா? ஆமாம். ஏன் பக்கத்தில் இருக்கான் அவன்? இல்லை, தூங்குறான். அதனால தான் அவ்வளோ மெல்ல சொல்கிறீங்களா? ஆமாம். நல்ல பையன்மா. அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண், தெளிவாக பேசுவான், அழகானவன், எல்லாம் கரெக்டாக. வெளியே சொல்ல மாட்டான். அவன் அன்பை வந்து வெளியே காட்ட மாட்டான். உங்கள் பேரில் அதீதமான அன்பு பாசம். அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் 7ஆம் பொருத்தம். நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆனால் 2 பேரும் பாசமானவங்க. அவ்வளோ அன்பு பாசமான. ஒரே ஒரு கேள்வி தான், இவன் எதிர்காலம் எப்படி அமையும்? படிப்பு இருக்கா? 18 சித்தர்கள் தாம்பரத்தில் ஒன்று இருக்குமா? பால்கோவா வாங்கிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவனையும் கூப்பிட்டுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போங்க கூட துணைக்கு. அந்த 18 சித்தர்களுக்கு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, இவன் கையால் எனக்கு உடம்பு முடியலப்பா, நீயே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி இவன் கையால் அந்த பால்கோவா தானம் பண்ணி ஒரு 3 வாரம் போயிட்டு வாங்க. அந்த கோபம் போகும், மென்டல் ஸ்ட்ரெஸ் போகும், நல்ல உத்தியோகம் அமையும், ஃபர்தர் ஸ்டடீஸ் அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி குமாரி. அடுத்ததாக பாலாஜி வேலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பாலாஜி, யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் சார். என் மகளுக்காக கேட்கணும். கொடுங்க. டீடைல்ஸ்லாம் கொடுங்க சார். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பேரு ஹரிணி. 20/1/1988 ராத்திரி 9:05 பிறந்தாங்க, சென்னையில. புதன்கிழமை. ஆமா. அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. கரெக்டா? ஆமா சார். நல்ல பொண்ணு சார். திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும். அது பாதிக்கும். இப்போ எங்கே இருக்காங்க? எந்த ஊரில் இருக்காங்க? எங்களை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருந்துட்டாங்க சார். கஷ்டப்படாதீங்க, கடவுள் இருக்கார். உங்களை தேடி வர்றதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில்னு ஒன்று இருக்குது. பின்னாடி ஆகாச கங்கான்னு ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது கட்டிடங்கள் மாற்றினீங்களா சார்? பில்டிங் ஏதாவது இப்போ இடித்து கட்டினீங்களா இல்லை மாற்றினீங்களா? இப்போ மாறி இருக்கும். சரி, அந்த ஆகாச கங்காவுக்கு போங்க. உங்கள் கையாலே சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். இந்த குழந்தையினுடைய ட்ரெஸ்ஸை அம்மாவை வச்சுக்க சொல்லிவிட்டு அந்த அம்மாவை பண்ண சொல்லுங்கள். அந்த துணியில் அந்த கங்கை தண்ணி படுது இல்லைங்களா, சிவலிங்கத்தில் இருந்து படுற தண்ணியை அதில் தெளிங்க. மறந்து போன அந்த புத்தி, மறந்து போன அந்த எண்ணங்கள், தாயும் தகப்பனும் அந்த சித்தம் மாறும். அந்த சித்தேஸ்வரர் உங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பார், குடும்பத்தை சேர்த்து வைப்பார். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட்.